ஆ, ஏய் திரு, ஆ அங்க பாரு ஒரு டீ கடை இருக்கு. ஆமா. இந்த வெதருக்கு ஹாட்டா ஒரு டீ குடிச்சிட்டு போலாம். ம்? ம் ம். ஆமா, எனக்கும் ரொம்ப தூரமா டிரைவ் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. டீ குடிச்சா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஆமா. ஏ மகா, அதான் உன்னை ஸ்வெட்டர் எடுத்துட்டு வர சொன்னல. போ போய் எடுத்து போட்டுக்கோ. சரிக்கா. மேல பாரு. ஆ. இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல திரு. போலாமா? சரி வாங்க போலாம். மகா, வியூ பாரு செம்மையா இருக்குல்ல. மா என்னமா வேணும்? 3 டீ, ஒண்ணுத்துல ஹாஃப் சுகர். ஆமா சரிமா. மேடம் பேஷண்ட் கொஞ்சம் பாத்து. ஏய் திரு. ப்ரோ, நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? வாங்க. வாங்க. நாங்களே 2 பேர் தான் விளையாடுறோம். ஓர் அடிக்குதுன்னு நினைச்சோம். லெட்ஸ் ப்ளே வாங்க. என்ன திரு, போலாமா? வா. மகா போலாமா? நீங்க போய் விளையாடுங்க ஏய் அக்கா. எழுந்திரு முதல்ல. சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு. வா போலாம். வா அக்கா வா 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 வா. உட்காரு. I'm Divya from Chennai. This is Hello. Thiru. Hi. இது Hi. மகா. ஹாய். ஐ முருகன், மை வைஃப் செல்வி. ஹாய். ஹாய். ஹலோ. இந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? இது அவ்வளோ ஈஸியான கேம் கிடையாது. இந்த பாட்டில் இப்படி சுத்தி விட்டு அது யார் பக்கம் நிக்குதோ அவங்க ட்ரூத் ஆர் டேர் சூஸ் பண்ணணும். ஒருவேளை ட்ரூத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா நாங்க கேட்கிற கேள்விக்கு மறைக்காம உண்மையை சொல்லணும். ஒருவேளை டேரை செலக்ட் பண்ணா நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்யணும். I know that. அதெல்லாம் பண்ணிடலாம். நீங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது விளையாட்டு இல்லைங்க, சீரியஸான கேம். மலையில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிக்கணும். ம். அதெல்லாம் குதிச்சிடலாம் விடுங்க. அதே மாதிரி பாட்டில் உங்க பக்கம் நினைச்சு அதே மலையில இருந்து உங்களை தலைகீழ குதிக்க சொல்வேன். நீங்களும் தயாரா இருந்துக்கோங்க. அக்கா நான் பேசாம டேர் பண்றேன்க்கா. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. கேமா தான் ஆடணும். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். விடுங்க சிஸ்டர், அவங்க டேரே பண்ணட்டும். நினைச்சேன் இவ தப்பிச்சிருவான்னு எனக்கு தெரியும். டேர்னா சும்மா இல்ல, ரூல்ஸ் தெரியும்ல. ஆமா மகா, என்ன சொன்னாலுமே செய்யணும். செய்றேன். அப்படின்னா உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க. லவ் ப்ரப்போஸா? லவ் ப்ரப்போஸ்னா தெரியாதா? உங்க லவ்வருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். இதோ இவர் இருக்காரு. இவரை உங்க லவ்வரா நினைச்சிட்டு நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஏமாக டென்ஷன் ஆகுற? நீ திருவா பார்க்காத. திரு இருக்கான்றதே மறந்துரு. மனசுக்குள்ள உன் முன்னாடி உன் ஹஸ்பண்ட் இருக்கிறதா நினைச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணு. மகா, என்ன யோசிக்கிற? அதான் சொல்றேன்ல, உன் ஹஸ்பண்ட மனசுல நினைச்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணு. புடி. ஐயோ, நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. நான் எப்படிக்கா இவர்கிட்ட போய்? டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. இந்த உலகம்னா
என்னன்னு தெரியாம தான் நான் வளர்ந்தேன். ஆனா என்னைக்கு உங்களை நான் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கு தான் தெரிஞ்சது என் உலகமே நீங்க தான்னு. ம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகத்தை விட பல மடங்கு அதிகமா பிடிச்சிருக்கு. I love you. மகா 4 வரி தான் சொன்ன, ஆனா என்னென்னமோ சொல்லிட்ட. கலக்கிட்டப்போ நிஜமாவே உன் ஹஸ்பண்ட் மட்டும் இங்க இருந்தாருன்னு வையேன், அப்படியே மெல்ட் ஆயிருப்பாரு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ தி கேம். ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்துக்கோ மகா. ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. யா ஓகே, ரெடி. ஹே, எனக்கா? சொல்லுங்க, ட்ரூத்தா டேரா? ட்ரூத். சரி சொல்லுங்க. சொல்லவா? ம், ம், ம். ஆக்சுவலா நான் இங்க வர மூட்லயே இல்ல. நான் வேற ஒரு மூட்ல இருந்தேன். ஆனா திரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு கொடைக்கானல்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கொடைக்கானல் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இடம். இங்க வச்சுதான் ஃபர்ஸ்டா திரு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணா. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியாது. அதனால கொடைக்கானல் தான் எனக்கு அப்படி ஒரு சென்டிமெண்டலான அட்டாச். அதுவும் அவன் ப்ரப்போஸ் பண்ண உடனே என்ன திரு சொல்லவா? ஹலோ, ம், ம். ட்ரூத்னா உண்மையை சொல்லணும். சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்ன ஒரு டைமாவது கிஸ் பண்ணிடணும்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். ஆனா எனக்கு ரொம்ப ஷையா இருந்ததுனால நான் அவன் பக்கத்துல கூட போகல. பாவம் திரு.